வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலறை. இன்னைக்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பார்ப்போங்க. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து சாப்பாட்டில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ண வேணாம். அதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அன்ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடாது. சாப்பாடில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னு சொன்னோன்னா அன்ஹெல்தியாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்லான்னு அர்த்தம் இல்லைங்க. அதுக்கு ஹெல்த்தியாக நல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், க்ரீன்ஸ் எல்லாம், ரைஸ், சப்பாத்தி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க அந்த ஹெல்த் ட்ரிங்க்கை எப்படி பண்ணுறது, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. இது வந்துட்டு 200 ml கிளாஸுங்க. நான் எப்பவும் காமிக்கிற மாதிரி இந்த கிளாஸில் வந்துட்டு சும்மா தலை தட்டி நான் வந்துட்டு 1 டம்ளர் இப்போ எடுத்துருக்கிறேன். ஃப்ளாக்ஸீடு, இது வந்து ஆழி விதைன்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ வாங்க இது வந்து வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் ஏற்றிட்டேங்க. நல்லா சிம்மரில் வச்சுருக்கேன், மிதமான அனலில். இப்போ இந்த ஃப்ளாக்ஸீடை போட்டுட்டேன். நல்ல மிதமான சூட்டில் வறுத்து எடுக்கணுங்க. தீச்சிடக்கூடாது, கொஞ்சம் கூட தீச்சிட்டா நம்மளால் குடிக்க முடியாது அந்த ஹெல்த் ட்ரிங்கை, வெயிட் லாஸ் ட்ரிங்கை. இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். இதை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விடுங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே படன்னு வெடிக்குங்க இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லாம். அப்போ நம்ம நிப்பாட்டினா போகிறோம். இதை வறுத்துட்டு காமிக்கிறேன். நல்லா மிதமான சூட்டில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுக்கலாங்க இதை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அடுத்த 2 இன்க்ரீடியன்ட் நான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு நமக்கு தெரியும், இது வந்து சீரகங்க. இங்கே பாருங்கள், சீரகம். இது பேரே சீரகம்ங்க. அதுவும் இல்லாமல் இது நல்ல குளிர்ச்சி. ஃப்ளாக்ஸீட் ஆழி விதை வந்துட்டு சூடு அப்படின்றனால நம்ம இதையும் அந்த ஆழி விதையோடு கலந்து எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நல்லது. லூஸ் மோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது, வயிற்று கோளாறு இருக்காது நம்மளுக்கு ஃப்ளாக்ஸீட்னால. ஸோ சீரகமும், இங்கே வந்து ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் வந்துட்டு கேரம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, நல்ல குளிர்ச்சியும் கூட. ஸோ சீரகமும் ஓமமும் வந்துட்டு அது வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இது ரெண்டும் கலந்தால் 1/2 டம்ளர் வர மாதிரி எடுத்துக்குவோம். ஸோ மைல்டாக சேர்த்துக்குவோம். இதை ஈக்குவல் குவான்டிட்டி போட வேணாம், பாதி போட்டுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் நான் ஏன் இவ்வளோ கம்மியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இந்த ஆழி விதை அதோட தன்மைகள் வந்து நல்ல தன்மைகள், அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடாக இருக்கட்டும், இல்லை என்ன குணங்களாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் வந்துட்டு இதோட ஷெல்ஃப் லைஃப் ஒரு 7 டேஸ் தாங்க. அது நம்ம வந்துட்டு முழுசாக இப்படி ஆழி விதையாக இப்படி முழுசாக வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் ஃபைன். நம்ம கடையிலலாம் இப்படி தான் வாங்குகிறோம் இல்லைங்களா. இது இப்படியே இருந்தால் ஓகேங்க. ஆனால் வறுத்து பொடி பண்ணிட்டா இதோட தன்மைகள் வந்துட்டு ஒரு 7லேருந்து 8 நாள் தாங்க இது தாங்கும். மேக்ஸிமம் 8 டேஸ் தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பவுடரை கண்டினியூ பண்ணுறதுல வேஸ்ட்டு, அது யூஸே இல்லை. அதனால தான் கொஞ்சம் சின்ன பேட்சஸாக வந்து செஞ்சுக்கிட்டோன்னா ஒரு வாரம் 8 நாளைக்குள்ளார அதை யூஸ் பண்ணிடணும் நம்ம. அதுவும் எவ்வளோ லிமிட்டட் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். அது எவ்வளோ யூஸ் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். சேஃபர் சைட் டு பி ஒரே 1 டீஸ்பூன் தாங்க நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு. மற்ற இது ரிசர்ச்சர்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம சான்ஸ் எடுக்க வேணாம், ஒரே 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு அவங்க சாப்பாடில் கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம். சாலடு, ஃப்ரூட் சாலட், இல்லை மில்க் ஷேக் எதில் வேணாலும் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஹெல்தி, இது நல்லது. ஸோ இது வந்துட்டு அதனால தாங்க இந்த மாதிரி அளவு எடுத்துருக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு என்ன சொல்லணுன்னா, ஃப்ளாக்ஸீட் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து வறுத்து அரைச்சிட்டதுக்கப்புறம் ரொம்ப அரைச்சிடக்கூடாதுங்க, குறைன்னு தான் அரைக்கணும். பொடி, இப்போ இட்லி பொடிலாம் நம்ம அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் ஊசோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த எண்ணெய் ஊசோட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளால் அந்த மில்க் ஷேக்கோ இல்லை சாலட்லேயோ இல்லை குழம்புலையோ சாப்பாடுலேயோ இல்லை தண்ணியில் கலந்து குடிக்கணுங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. உடனே வந்துட்டு நம்ம பிளட்டில் வந்துட்டு அது டிசால்வ் ஆகும். அதனால தான் மார்னிங்கில் வெறும் வயிற்றில் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக இந்த ஹெல்த் ட்ரிங்க் தான் குடிக்கணும். அப்போ தான் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. குடிச்சிட்டு நீங்கள் ஒரு 1/2 an hour, அட்லீஸ்ட் மினிமம் 1/2 an hour நம்ம வாக் பண்ணணும். அது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இப்போ இந்த பேக்கெட் எடுத்த வெளியில். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு நான் இந்தியாவிலேருந்து வாங்கினேங்க, ட்ரிச்சிலேருந்து. இங்கே பாருங்கள், ஆர்கானிக் இது. ஸோ இது வந்து ₹55ன்னு போட்டிருக்குங்க. இது கொஞ்சம் ஆஃபரில் கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு நெட் வெயிட் பாருங்கள், 250 grams. ருபீஸ் வந்து 82 மேக்ஸிமம் ரிட்டெயில் ப்ரைஸ்.
அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எம்ஆர்பி வந்துட்டு 82, ஆனால் ஆஃபரில் கொடுத்தனால இது வந்து 55 ருபீஸுங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து நான் வாங்கினேன். ஸோ நீங்களும் அப்படி பார்த்து வாங்கிக்கோங்க, இல்லைனா ஏதாவது ஒரு நாட்டு மருந்து கடையிலேருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு சீப்பாக கிடைக்கலாம் இது. இப்போ வாங்க ஃப்ளாக்ஸீட் வறுத்துட்டு இருக்கு, அதை பார்த்துருவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் 1 2 வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த ஃப்ளாக்ஸீட் வந்துட்டு பயங்கர ஹீட்டி கண்டென்ட்டுங்க. இதில் ஹீட் நிறையா இருக்குது, சூடு தன்மை, அதாவது உஷ்ணம் ஜாஸ்தி இதில். ஸோ இது வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஃபீடிங் மதர், அப்புறம் எக்ஸ்பெக்டிங் லேடிஸ் வந்துட்டு இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம், சாப்பிடக்கூடாது. அந்த டைமில் உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம், க்ரீன் டீ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். அதுவும் உங்கள் டாக்டர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வாக்கிங் இஸ் த பெஸ்ட்டுங்க அந்த டைமில். ஸோ அவங்கெல்லாம், அந்த லேடிஸ்லாம் வந்துட்டு இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க, சாப்பிடக்கூடாது. ஒரு ஹார்ட்லி ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படி படப்படன்னு வெடிக்கட்டுங்க. சும்மா ஸ்லைட்டாக 1 2 அங்கே 2 வெடிக்கும், அவ்வளோதான். எல்லாம் வெடித்து பொரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. ஒன்று ஒரு 30 செகண்ட்ஸில் நிப்பாட்டிடலாம். இதனால நல்ல முடியும் வளருங்க, ஸ்கின்னும் ஷைன் ஆகும். ஆக்சுவலி ரொம்ப நல்லது இந்த ஆழி விதை. 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு ஜெல்லாக்கி ஹேர் பேக்காகவும் ஃபேஸ் பேக்காகவும் தடவலாங்க. ஹார்ம்லெஸ், ஷைன் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு தட்டில் மாற்றிடலாங்க, ஆற விட்டுடலாம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம சீரகத்தையும் ஓமமும் நம்ம சேர்த்து போட்டு நம்ம வந்துட்டு வறுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டேன் நான். சூடோடு அரைக்கக்கூடாதுங்க, ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம அரைச்சிடலாம். குறைன்னு அரைக்கணுங்க, இட்லி பொடி மாதிரி அந்த பதத்துக்கு குறைன்னு அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்துட்டு வெளியில் வந்துடும், எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். அப்படி பண்ணக்கூடாது. இது வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு இது சாப்பிட்றதுனால, இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்ற ஒரு அந்த பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் இதை கண்டினியூ பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் வந்துட்டு மேபி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் இதை சாப்பிட்றத. இது வந்து ரொம்ப சூடு இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரகம், ஓமம் இது 2 கூட வறுபட்டுருச்சுங்க. ஸோ நான் எடுத்து போட்டுட்டேன் இங்கே ஃப்ளாக்ஸீட் மேலேயே. இது இப்போ நல்லா ஆறட்டுங்க, நல்லா ஆற விட்டு, சூடு இல்லாமல் நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல், ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதை வந்து நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 7 to 8 டேஸ்க்குள்ளார இதோட நற்குணங்கள் போயிடுங்க. ஸோ அதனால் 7 to 8 டேஸ்க்கு மேலே நற்குணங்கள் போயிடும். ஸோ அதுக்கு உள்ளே நம்ம கன்சியூம் பண்ணிக்கணும். இதுதாங்க இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா குறைன்னு அரைச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள், நல்லா இட்லி பொடி அந்த பதத்துக்கு நல்லா குறைன்னு அரைச்சிட்டேன். நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, இப்படி தான் அரைக்கணும். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு, ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி ஒரு ஜாடியில் நான் போட்டு வச்சுட்டேங்க. கிளாஸ் பாட்டில் கிடையாது இது வந்து பிளாஸ்டிக் ஜாடி தான் இது. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நான் போட்டுட்டேன். ஸோ இது வந்து எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்காகங்க. ஸோ இந்த குவான்டிட்டி ஒரு 2 பேர் சாப்பிடலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதில் பாதி குவான்டிட்டி போட்டுக்கோங்க. அதாவது 1/2 டம்ளர் ஃப்ளாக்ஸீடு, அப்புறம் 1/4 டம்ளர் ஓமமும் சீரகமும் சேர்த்து 1/4 டம்ளர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கரெக்டாக வரும். அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ண வேண்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ளாக்ஸீட் ஹெல்த் ட்ரிங்க்கான இந்த ஒரு பவுடர் ரெடி. ஸோ இதை வந்துட்டு ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் தண்ணி, 200லேருந்து 1/4 லிட்டர் இருக்கலாம், 1/4 லிட்டர் கூட வேணாங்க, ஒரு 200 ml தண்ணியில் வந்துட்டு நல்லா சூடு, நீங்கள் டீ எந்த பதத்தில் குடிப்பீங்க, எந்த சூடில் குடிப்பீங்களோ அந்த அளவு சூடு வந்து அந்த தண்ணியில் இருக்கணுங்க. அவ்வளோ சூடான தண்ணியில் நீங்கள் வந்துட்டு இதை 1 டீஸ்பூன் ஃபுல்லாக ஹீட்டாக எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி உடனே குடிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க, கல்ப் பண்ண வேணாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. குடிச்சிட்டு
நல்லா ஹெல்தி வாக் பண்ணுங்கள் half an hour, இல்லைனா ஆரம்பத்தில் ஒரு 15 minutes வாக் பண்ணுங்கள். அதுவும் முடியாது, ரொம்ப ஹெவியாக இருக்கும், வெயிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல இது வந்து ஒரு 1 month 2 months இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்லோவாக அப்படியே ஸ்லைட்டாக ஷாப்பிங்லாம் போகிறது கூட நம்மளுக்கு ஒரு வாக்கிங் தாங்க. மால்ஸ்லலாம் நடக்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வாக்கிங். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். யூ கேன் மேக் யுவர் வாக் லிட்டில் பிட் என்ஜாயபிள், ரைட்? அந்த மாதிரி கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ வந்துட்டு இது வந்து இந்த டிப்ஸ் வந்து எனக்கு வந்து எங்கள் அக்கா கொடுத்தாங்க. ஆக்சுவலி என்னோடய அக்காவும் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க டாக்டராக இருக்காங்க. அவங்க ஆக்சுவலி சொன்னாங்க, டென்டிஸ்டாக இருக்காங்க அவங்க சொன்னாங்க ஆக்சுவலி இந்த மாதிரி மால்ஸ்லலாம் நீங்கள் வாக் பண்ணுறீங்களே அது கூட இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வாக்கிங் தான். ஸோ யூ கேன் ஹாவ் வாக்கிங் இன் அன் என்ஜாயபிள் என்வாயர்மெண்ட் அண்ட் இன் அ ஃபன் வே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் ஆல்வேஸ் ட்ரூ, தட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. ஸோ நீங்களும் வந்துட்டு ஷாப்பிங் போங்க, வீக்லி ஒன்ஸ் ஷாப்பிங் போங்க. பர்ச்சேஸ் பண்ணணும், ஷாப்பிங் போனால் பர்ச்சேஸ் பண்ணணும், செலவு பண்ணணும்னு அர்த்தம் கிடையாதுங்க. யூ கேன் ஹாவ் விண்டோ ஷாப்பிங் ஆல்சோ. சும்மா அப்படியே பிடிச்சதை அப்படியே சும்மா பார்த்துட்டு ஏதாவது ரொம்ப பிடிச்சதாக இருந்தால், ரொம்ப நீட்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாங்க. ஸோ ஹாவ் வாக்கிங் இன் அ ஃபன் வே. ஸோ இதாங்க என்னோட ஹெல்த் ட்ரிங்க். நான் எப்போவும் யூஸ் பண்ணுறது. இதை யூஸ் பண்ணி எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலி என்னோடய முடி வளர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ப்ளஸ் ஸ்கின்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லைட்டர் டோன், கொஞ்சம் அப்படியே ஸ்கின் நல்ல க்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அண்ட் ப்ளஸ் இது என்ன சொல்கிறது, உடம்பு வந்துட்டு இளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட்ஸ் வெரி குட். எனக்கு வந்து இது நான் யூஸ் பண்ணி ரொம்ப மாதமாக ஒரு 6 months நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இப்போ இடையில கொஞ்சம் வெக்கேஷன் போனனால அந்த சமயத்துலலாம் நான் விட்டுட்டேங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பிள் இது தான், நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள். இட் வில் கிவ் யூ அ குட் ரிசல்ட். ஸோ இதுதான் என்னோட வந்துட்டு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் சீக்ரெட். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 month நீங்கள் கண்டினியூஸாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க. டெய்லி காலையில் வந்துட்டு சாப்பிடுங்க. உங்களோட பத்தாமல் போன ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு பத்த ஆரம்பிக்கும். கண்டிப்பாக டைட்டாக போன ட்ரெஸ்ஸஸ், டாப்ஸாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸஸாக இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு பத்த ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஃபிட்டாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க அதை. ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ லவ் டு see that. நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃப்ளாக்ஸீட் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் அண்ட் வெரி குட் ஃபார் வெயிட் லாஸ். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் போல் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.